ஜல்லிக்கட்டு மற்றும் பொங்கல் பண்டிகை தமிழர்களின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தை சுட்டிக்காட்டும் முக்கிய நிகழ்வுகளாகும். இவை இரண்டும் தமிழர் வாழ்வியல் முறையில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஜல்லிக்கட்டு காளையின் கதை. தமிழகம் பெருமையாக கொண்டாடும் விளையாட்டுகளில் ஜல்லிக்கட்டு, காளை பிடித்தல் முன்னணியில் உள்ளது. இது மாடுகளைப் பற்றிய உறவையும் தமிழரின் வீரத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு பாரம்பரிய விளையாட்டு. ஒரு சிறிய கிராமத்தில் ஆதி என்ற விவசாயி இருந்தான். அவன் மிகவும் கடினமாக உழைத்து கிராமத்தின் சிறந்த மாடுகளை வளர்த்தவன். அவனுக்கு வீரன் என்ற மிகுந்த சக்தியும் தைரியமும் கொண்ட ஒரு காளை இருந்தது. இந்த காளை பல முறை ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெற்றதால் கிராமத்தினரின் பெருமையாக இருந்தது. ஆனால் வீரன் காளையை அடக்கி பிடிப்பது எளிதான காரியமாக இருக்காது. பல வீரர்கள் முயன்றும் தோல்வியடைந்தனர். ஒரு சமயம் கிராமத்துக்கு அருகிலுள்ள வேறு ஊரில் இருந்து வந்த வீரர்கள் வீரனை வெல்லும் ஆசையுடன் போட்டியில் பங்கேற்றனர். ஆனால் வீரனின் வேகமும் புத்திசாலித்தனமும் அவர்களை வெற்றி பெற விடவில்லை. இதனால் கிராமத்தில் வீரனும் அதனை வளர்த்த ஆதியும் மாபெரும் புகழை அடைந்தனர். ஜல்லிக்கட்டு நிகழ்வின் மூலம் தமிழர் காளை வளர்ப்பின் முக்கியத்துவத்தையும் மாடுகளின் உறவையும் உயர்த்திக் காட்டுகிறார்கள். பொங்கல் பண்டிகையின் பின்னணி. பொங்கல் தமிழர்களின் அறுவடை திருவிழா. இது நன்றி கூறும் பண்டிகையாகவும் நிலம், மழை, விலங்குகள் மற்றும் சூரியனை வணங்கும் திருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகையின் 3வது நாளில் மாட்டுப் பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் வீட்டில் வளர்க்கப்படும் மாடுகளுக்கு அழகாக அலங்காரம் செய்யப்படுகிறது. அவற்றின் கொம்புகளில் மஞ்சள் பூசப்பட்டு கழுத்தில் மணிகள் கட்டப்பட்டு பூக்கள் அணிவிக்கப்படுகிறது. மாடுகளுக்காக தயாரிக்கப்படும் இனிப்பான பொங்கல் சமையல் விலங்குகளுக்கு விருந்தாக வழங்கப்படுகிறது. மக்கள் அன்றைய தினம் தங்கள் வீட்டுப் பண்ணைகளுக்கு சென்று மாடுகளின் முக்கியத்துவத்தை நினைவு கூர்ந்து தங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக கருதுகிறார்கள். ஜல்லிக்கட்டு காளைகளின் வரலாறு. 1. மதுரை மாவட்டத்தின் பாயம்பட்டி, ஆலங்காநல்லூர் போன்ற கிராமங்களில் வீரத்தை சோதிப்பதற்கான வழியாக ஜல்லிக்கட்டு முன்னோர்கள் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 2. ஜல்லிக்கட்டு மட்டுமின்றி இது மூடப்பட்ட பகுதிகளில் வாழும் மக்கள் தங்கள் மாடு வளர்ப்பில் சிறந்த மாடுகளை களத்தில் அழைத்து வந்து மற்றவர்களுக்கு முன்னே தங்கள் திறமையை நிரூபிப்பதாகும். 3. காளை பிடிக்கும் தைரியம் என்பது தமிழர் ஒருவரின் தைரியத்தின் உச்சமாக கருதப்பட்டது. அந்தந்த காலகட்டத்தில் ஒரு மாடின் வளர்ச்சி, அதன் உறுதிப்படுத்தல், அதன் உடல் மெலிதன்மை, ஆற்றல் ஆகியவை விவசாய பயிரிடுவதற்கான முக்கிய அம்சங்களாக இருந்தது. பொங்கல் என்ற சொல் பொங்குதல் என்பதிலிருந்து வந்தது. அதாவது புதிதாக கிடைக்கும் பயிரை கொண்டாடும் நிகழ்வாக இது உருவாயிற்று. பொங்கல் பண்டிகை 4 நாட்கள் கொண்டாடப்படும். 1. போகி பொங்கல். முதல் நாள் கிராமங்களில் வீடு விளைமுறைகளை கழித்து புதியதுடன் வாழ்ந்து எளிமையான வாழ்க்கையை வரவேற்கும் நாள். 2. சூரிய பொங்கல். பொங்கல் நாள் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் பண்டிகை. பசுமை பயிர்கள் சூரியனைப் போலவே கிராம மக்கள் வாழ்வில் ஒளி தருவதால் சூரியனின் சக்திக்கு நன்றி கூறும் நாளாகும். 3. மாட்டுப் பொங்கல். மாடுகளின் உழைப்பையும் அதன் பங்களிப்பையும் கொண்டாடும் நாள். விவசாய குடும்பங்கள் மாடுகளுக்காக விருந்து தயார் செய்து தங்கள் நன்றி உரைப்பதைச் செய்வார்கள். இதன் மூலம் மனிதர் விலங்கு உறவு அன்பும் நன்றியுமாக விளங்கும். 4. காணும் பொங்கல். மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்த நாள். இந்நாளில் மக்கள் தங்கள் உறவுகளுடனும் நண்பர்களுடனும் இணைந்து பொங்கல் கொண்டாடுவர். இது உறவுகளின் பாசத்தை மேலும் வலுப்படுத்தும். கதை. பொங்கல் பண்டிகையின் பின் இருக்கும் நன்றியின் தத்துவம். கன்னிமை கிராமம் எனும் ஒரு கிராமத்தில் மாணிக்கம் என்பவன் விவசாயத்தையே தன் வாழ்க்கையாக கொண்டிருந்தான். அவனுக்கு தன் நிலம், மாடுகள், பயிர்கள் அனைத்தும் உயிராகவே இருந்தன. ஒரு ஆண்டில் அவனுடைய நிலத்தில் பயிர்கள் முழுமையாக பயிரிட முடியாத நிலை ஏற்பட்டது. மழை வராது, நிலம் உலர்ந்துவிட்டது. ஆனால் மாணிக்கம் தனது மாடுகளை மிகவும் சிரமமாக பேணிக் கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் வளர்த்த கரும்பன் என்ற மாடு தன் முழு சக்தியையும் காட்டி தண்ணீர் கிடைக்காத சூழ்நிலையில் வெறும் கால்களால் கிணறு தோண்டியது. கிணற்றில் தண்ணீர் வந்து தண்ணீரின் உதவியால் பயிர்கள் மீண்டும் பசுமையாக வளர்ந்தன. அந்த ஆண்டின் பொங்கல் நாளில் மாணிக்கம் கரும்பன் மாட்டை அழகாக அலங்கரித்து அதன் செயலை மக்கள் மத்தியில் பாராட்டினான். கரும்பனை மத்தியிலிருந்து போட்டு மக்கள் தங்கள் தானியங்களைக் கொண்டு பொங்கலை கொண்டாடினர். அதன் மூலம் இயற்கையும் மாடுகளும் மனிதரின் வாழ்வில் செய்யும் நன்மையை இன்றும் தமிழர் நன்றியுடன் கொண்டாடுகின்றனர். பொங்கல். ஜல்லிக்கட்டு தமிழர் வாழ்வின் அடையாளம். ஜல்லிக்கட்டு தமிழர் வீரத்தின் குறியீடாகவும் நம் பாரம்பரியத்தின் சின்னமாகவும் விளங்குகிறது. பொங்கல் நம் நன்றி கூறும் பண்பாட்டையும் ஒன்றிணைந்த சமூகத்தின் முழுமையான மகிழ்ச்சியும் கொண்டாடும் நிகழ்வாகும். இவை தங்களது முழுமையான பாரம்பரியத்தையும் வாழ்க்கை முறையையும் வருங்காலம் வரை கொண்டு செல்லும் ஒரு அடையாளமாகவே திகழ்கின்றன.